கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறைமைந்த நாம் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். குறிப்பாக பற்பல பணிகள், வேலைகள், குடும்ப காரியங்கள், சூழ்நிலைகள் இருந்தாலும் அவற்றின் மத்தியிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிற கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் பார்க்கிறார். இந்த தபசு நாட்களிலும் இந்த மாலை நேரம் இந்த சுருக்க ஆராதனையின் மகிமையை நாம் உணர்கிறோம். நிச்சயமாக you are so privileged people in order to worship him in this significant season. இந்த சிறப்புமிக்க இந்த தபசு நாட்களினுடைய ஒரு தெய்வீக கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொரு இருக்க கடவது. இந்த நாளில் என் அன்புடன் அழைத்த சேகர தலைவர் அருள்திரு ஜே கிறிஸ்டோபர் சாமியல் அவர்களுக்கும், சேகர குரு அருள்திரு ஜி சாலமோன் ஐயா அவர்களுக்கும், சேகர செயலர், பொருளாளர் என்னும் பொறுப்பாளர்கள், ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக இந்த ஆலயத்திலே உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நான் சார்ந்திருக்கிற தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தின் சார்பிலும், உயர்கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற யூடிசி யுனைடெட் தியாலஜிக்கல் கல்லூரி சார்பிலும், குறிப்பாக அதிகமாக நான் நேசிக்கின்ற இந்திய மிஷனரி சங்க IMS சார்பிலும் வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக கொடுக்கப்படுகிற திருமறையினுடைய தலைப்பு நாம் அறிந்தபடி ஒன்றிப்பை நோக்கிய புனித பயணம், பில்கிரிம் ஜேர்னி டுவர்ட்ஸ் யூனிட்டி. ஒரு ஒன்றிப்பை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒன்றிப்பின் பயணத்திலே நம்முடைய பங்களிப்பு, சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கவும் இந்த தபசு நாட்களில் இறைவன் விரும்புகிற ஒன்றிணைப்பை ஆண்டவர் திருச்சபைக்கும் நம் ஒவ்வொருக்கும் தர மன்றாட அழைக்கப்படுகிறோம். இந்த ஒன்றிப்பை குறித்து வேதத்திலே ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்கின்றது. குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே இந்த கொரிந்து திருச்சபையினுடைய காரியங்களில் பவுலடியார் பகிரங்கமாக ஒன்றிப்பை குறித்து சொல்லுகிறார். அதை குறித்து சிந்திப்பதற்கு முன்னதாக சிறிது நேரம் அந்த சூழ்நிலையை நாம் அறிய வேண்டும். கொரிந்து பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம். இன்றைக்கும் கொரிந்து என்கிற பெயரில்தான் அந்த பட்டணம் இருக்கிறது, துறைமுகமும் இருக்கிறது. இரண்டு கடல்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு சிறப்புமிக்க ஒரு துறைமுக பட்டணம். இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் ஒரு துறைமுகம் கிடையாது, 2 துறைமுகம். இந்த பிக்சர்ல பார்க்குறோம், 2 பகுதி. அந்நாட்களிலே மிகப்பெரிய கப்பல்கள், குறிப்பாக அனைத்து நாடுகளையும் இணைக்கிற, ஐரோப்பிய நாடுகளை இன்னும் மேற்கு திசையில் இருக்கிற நாடுகளையும் இணைக்கிற, மெடிட்டேரியன்ஸ் இருக்கிற முக்கியமான ஒரு கடற்பயண வணிகர்கள் தங்கள் கப்பல்களை மேற்கு அல்லது கிழக்கு இந்த துறைமுகங்களிலே நிற்பாட்டிவிட்டு சிறிய சிறிய படகுகள் எடுத்து மற்ற இடங்களுக்கு செல்வது ஒரு வழக்கம். ஆகவே இந்த பட்டணத்திலே உலக அளவியலான வர்த்தகர்கள் வருகிற இடம். மற்ற துறைமுகத்திற்கும் கொரிந்து துறைமுகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பெரிய கப்பல்கள் நங்கூரம் போட்டுவிட்டு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் சிறிய கப்பல்களிலே வியாபாரங்கள் செல்வதும் ஏற்றுமதி இறக்குமதி சூழ்நிலைகள். ஆகவே கொரிந்து பட்டணம் மெட்ரோபாலிட்டன் சிட்டி, ஒரு பலதரப்பட்ட மக்கள் வந்து போகிற ஒரு இடம். உலக அளவிலே மிகப்பெரிய வர்த்தகர்கள் வருவதும் செல்லுவதும் இருந்ததென்று சரித்திர குறிப்பேடுகள் சொல்லப்படுகிறது. ஒருபுறம் மலைப்பகுதி, 2 புறமும் கடற்கரையின் பகுதி, 2 துறைமுகம்.
ஆகவே அந்நாட்களும் சரி இந்நாட்களும் சரி மிக பணப்புழக்கம் அதிகமான ஒரு பட்டணமாக, மக்கள் அநேகமாக வந்து போகிற சூழ்நிலையாக, வணிகத்தலம் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே எல்லா நாடுகளிலிருந்து வருகிற சூழ்நிலை வரும் பொழுது அதனுடைய பாவங்களும் அதிகரித்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மற்ற பட்டணங்களை காட்டிலும் கொரிந்து என்று சொன்னாலே சின் சிட்டி என்று அழைக்கப்பட்டது உண்டு. ஒரு மனிதன் கொரிந்திலிருந்து வந்தான் என்று சொன்னால் அவனுடைய நடத்தையிலே சந்தேகப்படுகிற அளவிற்கு விபச்சாரங்கள் அதிகமாக இருந்த ஒரு பட்டணமாகவும் இருந்தது. ஆகவே இந்த முதல் நூற்றாண்டிலே யூனிட்டியை குறித்து சிந்திக்கிற எழுதுகிற இந்த சம்பவங்களிலே அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? அனைத்து மக்களும் வருகிற பட்டணம், பணப்பழக்கங்கள் அதிகமான ஒரு பட்டணம், ஒரு கொள்கை இல்லாமல் களியாட்டுகளும் அதிகமான விபச்சாரங்கள் சூழ்நிலைகள் இருந்த ஒரு பட்டணத்திலே இங்கு பவுலுடைய ஊழியம் கொஞ்சம் இந்த நாட்களிலே இந்த மாடர்ன் கொரிந்த் இப்படிதான் இருக்கிறது. 2 ஹார்பரையும் இணைப்பதற்கு த கர்னல் ஆஃப் கொரிந்த் யூடியூப்லையும் பார்க்கலாம். இந்த கொரிந்த் கேன் அமைக்கப்பட்டு செல்வதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது 2 துறைமுகங்களுக்கு மத்தியிலே. இப்படிப்பட்ட துறைமுக பட்டணம் ஒரு முக்கியமான பட்டணம், எல்லாராலும் கவனத்துக்குரிய இந்த பட்டணத்திலே பவுலடியாருடைய ஊழியம் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. பின் நாட்களிலே வீடுகளிலே நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். 18ஆம் அதிகாரத்திலே அத்தனை பட்டணத்திலிருந்து வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார் பவுலடியார். இங்கு ஒரு யூதர் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இந்த தம்பதியோடு சேர்ந்து கூடாரம் பண்ணுகிற தொழில் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். மினிஸ்ட்ரி அமாங் ஜூஸ், யூதர்களின் மத்தியிலே சுவிசேஷம். அங்கு யூதர்கள் இருக்கிறார்கள், கிரேக்கர்கள் இருக்கிறார்கள், ரோமாரியர் இருக்கிறார்கள், பாலஸ்தீனியர்கள் இருக்கிறார்கள், கல்தேயர்கள் இருக்கிறார்கள், எல்லா நாட்டவர்களும் வருகிறார்கள், வந்து போயிருக்கிறார்கள், குடியிருக்கிறார்கள். எல்லாம் ஒரு மல்டி கல்ச்சரல் சூழ்நிலை மத்தியிலே யூதர்கள் மத்தியிலே ஒரு ஜெபாலயம் இருக்கிறது. அந்த ஜெபாலயத்திலே பிரசங்கிக்கிறார் பவுலடியார். யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றனர். யூதர் அல்லாதவர் மத்தியிலும் கொரிந்து பட்டணத்திலே சுவிசேஷ ஒழித்து செய்கிறார். இது மற்ற பட்டணங்களிலே ஒரு சாரார் மட்டும் இருப்பது உண்டு. ஒன்று யூதர்கள் மட்டுமே இருப்பார்கள், அல்லது யூதர் அல்லாதவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் கொரிந்து பட்டணம் என்று சொல்லும் பொழுது அனைத்து மக்களும் இருக்கிற சூழ்நிலை சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. 18 மாதங்கள் யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள், பல தரப்பட்ட கொள்கை நிறைந்தவர்கள் எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு சபை ஆரம்பிக்கப்படுகிறது. யுஸ்து என்கிறவருடைய வீட்டிலிருந்து ஒரு சபை ஆரம்பிக்கப்படுகிறது. சபை வளருகிறது. இதுதான் கொரிந்து திருச்சபை உருவாக்கப்பட்டதுடைய ஒரு சூழ்நிலை. ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், ஒரே கலாச்சாரம் நிறைந்த திருச்சபை கிடையாது, ஒரே மக்கள் கிடையாது, ஒரே மொழி பேசுகிறவர்கள் கிடையாது. எல்லா மக்களும் எல்லா சூழ்நிலும் அதிலும் அதிகமாக செல்வ செழிப்பு. அக்காலகட்டத்திலே அந்தியோகியா பட்டணம், அத்தனை பட்டணம், குறிப்பாக கொரிந்து பட்டணம் உலகளாவிலே வர்த்தகங்களிலும் பணப்பழக்கத்திலும் இருந்த சூழ்நிலை ஒரு சபை ஆரம்பித்து சபை அங்கீகாரம் பெற்று வளர ஆரம்பிக்கிறது. 18 மாதங்கள் பவுலடியார் இருந்து சபையை வளர்க்கின்றார். உடன் ஊழியர் நியமிக்கிறார். மறுபடியும் எபேசுவுக்கு பயணம் செல்கிறார். இந்த எபேசு பட்டணத்திலே அவர் ஊழியம் செய்த நாட்களில்தான் கேள்விப்படுகிறார், இந்த திருச்சபையிலே பிரச்சனைகள். இந்த கொரிந்து திருச்சபையிலே பலவிதமான பிரச்சனைகள். இந்த கொரிந்து நிறுவம் முழுவதும் பார்க்கும் பொழுது சபை பிரச்சனை தான். முதல் பிரச்சனை பிரிவினை, இரண்டாவது பிரச்சனை கொள்கையிலே பிரச்சனை,
மூன்றாவது நன்னடத்தையிலே பிரச்சனை, மாரல் லைஃப் அதுல பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை. அடுத்தது ஆராதனை வெள்ளி திருவிருந்துங்கிற சூழ்நிலையும் அக்கால கட்டத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிற சூழ்நிலையும் வித்தியாசமான சபை. ஆகவே கொரிந்து நிருபத்தை வாசிக்கும் பொழுது மற்ற நிருபத்தை வாசிப்பது போல் நாம் வாசிக்க கூடாது. இது ஒரு வித்தியாசமான திருச்சபை. பிரச்சனைகள் கேள்விப்படுகிறார். 18 மாதங்களுக்கு பிற்பாடு எபேசில் இருக்கும் பொழுது கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதம்தான் இங்கு முதல் மற்றும் 2 நிருபங்கள். வேத ஆய்வாளர் அடிப்படையிலே அவசரப்பட்டு முதல்ல ஒரு கடினமாக ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அது பதிவு செய்யப்படவில்லை. அடுத்த 2 கடிதங்கள் பதிவு செய்யப்படுகிறது. எபேசிலிருந்து தம் அதிகமாக நேசிக்கிற இந்த திருச்சபைக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே இந்திய தினத்திலே சிந்திக்கிற ஒரு காரியம், முதல் பிரச்சனை, சபையில் இருந்த பிரிவினைகளை கடிந்து கொள்ளுகிறார் தூய பவுலடியார். இதில் 3 காரியத்தை மனதில் வைப்பதற்காக சொல்லுகின்றேன். 3 தலைப்பை நாம் சிந்திப்பதற்கு உதவியாக இதை வைக்கின்றோம். முதலாவது, ஒன்றாயிருங்கள். எபேசு திருச்சபைக்கு சென்று அங்கு ஊழியம் செய்கிறார். இங்கிருந்து ஒரு குடும்பம் அங்கு செல்லுகிறது. ஐயா, நீங்க ஆரம்பிச்ச திருச்சபை இன்னைக்கு பிரச்சனையில இருக்கு என்று அறிந்தவுடனே என்னென்ன பிரச்சனை கேள்விப்பட்டு எழுதும்போது முதல் பிரச்சனைகளை பிரிவினை, சபைக்குள்ளான பிரிவினை, டினாமினேஷனல் பிரிவினை கிடையாது, சபைக்குள்ளான ஒரு பிரிவினை தான் இங்கு சொல்லப்படுகிறது. மற்ற நிருபங்களிலே சொல்லப்படுகிற ஒன்றாயிருங்கள் என்கிற காரியம் அது வேறே காரியம். ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சபைக்குள்ளான ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தும்படியாக சொல்கிறார். ஒன்றாய் இருங்கள். ஆதாரமாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தயவு செய்து சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாயும் சீர்பொருந்திருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அநேக பெரியவர்கள் வந்திருக்கிறீர்கள். நாம் அறிவோம், முன்னாட்களில் கடிதம் எழுதுகிற ஒரு முறைமை இக்கால இளைஞர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் தெரியாது. ஆனால் நாம் அறிந்தபடி அந்த கடிதத்தில் முதலாவது எழுதுவோம் ஒரு வாழ்த்து செய்தி என்ன, அதாவது அவர்கள் விசாரிக்கிறது. அடுத்த கட்டம் நேரிடையாக சொல்ல வேண்டிய காரியம். இந்த பிரச்சனை ஊரில் இருக்கிறது, இந்த காரியம் அவசியமா இருக்கிறது, உடனடியாக புறப்பட்டு வா. உடனடியாக எழுதுகிறது எது? இன்றைய காலகட்டத்திலும் இமெயில் ஆனாலும் சரி, அந்த மெயிலில் இந்த ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன் ஆர் கிரீட்டிங்ஸ், அதற்கு பிறகு என்னது சப்ஜெக்ட் கண்டென்ட். இங்கு உடனடியாக எழுதுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. முதல் வசனத்திலே தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் அடியாராகிய அப்போஸ்தலர் பவுல் எல்லாம் அறிமுகப்படுத்தி கொண்டு முதல் பிரச்சனையே என்ன பிரச்சனையை கொண்டு வர்றார்? எழுதுகிறார். சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் ஒன்றாயிருங்கள், ஒன்றாயிருங்கள். அப்படி என்றால் இந்த கடிதத்திலேயே இந்த கோர் கான்செப்ட் என்னன்னு சொல்லும்போது ஒன்றாயிருங்கள், ஒன்றிணைப்பு. பல பிரச்சனைகள் இருக்கிறது அந்த நிருபங்களிலே. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சொல்யூஷன் சொல்லப்படுகிறது. அந்த முதல் காரியத்திலே நீங்கள் பிரிவினை இல்லாமல் என்று அப்படி உடனடியாக the intensive of his thoughts, the inclination of his thoughts, his passion எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு பிரிவினை, சபைக்குள்ளான ஒரு பிரிவினை, இது ஆண்டவர் துக்கப்படுகிற ஒரு காரியம். பவுலடியார் நிம்மதியாக எபேசு பட்டணத்திலே ஊழியம் செய்ய முடியவில்லை. கடிதத்தை எழுதும்போது முதலடியாக எழுதுகிறார், இந்த பிரிவினை இது வேண்டாத பிரிவினையாம் என்று சொல்லி எழுதும்பொழுது ஒன்றா இருங்கள் என்று சொல்லியதை பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் அறிந்தபடி இந்த திருச்சபையில யூதர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை சொல்கிறதை பார்க்கிறோம். இதை இன்னும் கொஞ்சம் வலியுறுத்துகிறார்.
கொள்கையிலே நீங்கள் பிரிவினையா இருக்கிறீர்கள். 1:12 சொல்லப்படுகிறது, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்கிறபடியால் இப்படி சொல்கிறேன். பிரிவினை கொள்கையின் அடிப்படையிலே, த பிரின்சிபிள்ஸ், த டாக்ட்ரின் அடிப்படையிலே ஊழியர்கள் வருகிறார்கள். கேபான்கிற ஊழியர் வருகிறார், அவர் உரையாற்றுகிறார், அந்த கொள்கையை பின்பற்றுகிறார். அப்பல்லோவை என்கிற அக்காலகட்டம் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் ஏதோ ஒரு அதை பின்பற்றி கொண்டு, இன்னொன்று எனக்கு ஊழியர்களும் வேண்டாம், ஊழியக்காரரும் வேண்டாம், கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ நான் என்று சொல்கிற ஒரு கூட்ட ஜனங்கள். இப்படிப்பட்ட நெருக்கடியிலே கொள்கையின் அடிப்படையிலே இன்றைக்கு பிரிந்திருக்கிறோமா? கொள்கையினால் பிரிவினை இந்த பிக்சர்ல பார்க்கிறோம். நான் அப்போலோவை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன், இப்படி சூழ்நிலையில் சபைக்குள்ளான ஒரு பிரிவினை. இது நாம் சின்ன வயசுல அறிந்துகிறோம். ஒரு முதியவர், பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறார்கள், ஒற்றுமை இல்லாமல் ஒன்னொன்னு சார்ந்து ஆளுக்கு ஒரு கொள்கையை வைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஐயா, ஒரே சிந்தனையா இருக்கணும் சொல்லி பெரியவர் என்ன சொல்லி செய்கிறார், ஒரு போதிக்கிறார். ஒரு நாள் ஒரு பண்டில் இந்த 6 எல்லாத்தையும் சேர்த்து கட்டி உடைக்க சொல்கிறார். உடைக்க முடியாமல் திணறுகிறார்கள். ஒன்று கொடுக்கிறார், உடைத்து விடுகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? சேர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் ஸ்ட்ராங்கா இருப்பீர்கள் என்கிற கருத்தை அந்த முதியவர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது சின்ன வயதிலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம். திருச்சபையிலே சபைக்குள்ளான ஒரு ஒன்றிணைப்பு, ஒன்றாயிருங்கள், இது ஆண்டவர் விரும்புகிற ஒரு லாங்கிங்ஸ், த பேஷன், ஆண்டவர் விரும்புகிற ஒரு எண்ணம். சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை மகிழ்ச்சியுமானது என்று சொல்கிற ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இங்கு பவுலடியார் இன்னும் அதை வலியுறுத்துகிறார். நீங்கள் கொள்கையில் மட்டுமல்ல, இன ரீதியாகவும் பிரிந்திருக்கிறீர்கள். நேரடியாக அவர் எச்சரிக்கிறார். இதே நிருபத்திலே 1 கொரிந்தியர் 12:13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒன்றாக இருக்கதான் அழைக்கப்படுகிறோம். கொரிந்து திருச்சபையே வியாபார நிமித்தமாக வளர்கிற சூழ்நிலை, சபையும் வளர்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. பட்டணம் வளர்கிறது, பொருளாதாரம் வளர்கிறது, சபையும் வளர்கிறது. இதனூடாக பிரிவினை வளரக்கூடாது ஐயா, ஒன்றாயிருங்கள் என்ற சிந்தனையை இங்கு யூதராக இருந்தாலும் சரி, கிரேக்கரானாலும் சரி, ரோமாரியலாக இருந்தாலும் சரி, அடிமையானாலும் சரி, இந்த கொரிந்து பட்டணத்திலே அடிமையின் பழக்கம் இருந்தது. இந்த அடிமைகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வந்தார்கள். சபையிலே அடிமையும் இருக்கிறார், முதலாளியும் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை, எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்கிறதை இன்னும் வலியுறுத்தி ஆண்டவர் பவுலுடைய மூலமா பேசுகிறதை பார்க்கிறோம். அடையாளத்தினால் பிரிவினை, கொள்கையினால் பிரிவினை, பல்வேறு சூழ்நிலை பிரிவினைகள் வரும்பொழுது இங்கு ஆண்டவர் குறுக்கிடுகிறார். பவுலுடையார் மூலமாக பேசுகிறார். யூதராயினும் கிரேக்கரன் அடிமையாலும் சுயாதீனாலும் ஒன்றாய் இருக்கிறோம் என்கிற காரியத்தை கற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். இரண்டாவதாக நம்முடைய தியானத்துக்கென்று இந்த 2வது தலைப்பாக வைத்துக் கொள்கிறோம், நன்றாயிருங்கள். இங்கு திருச்சபை நன்றாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். மணவாளனாகிய இயேசு, மணவாட்டியாகிய திருச்சபை நன்றா இருக்கணும். The relationship, the intimacy relationship, ஒரு கணவர் மனைவி போன்று உண்மையாக நேசிக்கிற ஒரு கணவன் மனைவி சோர்ந்து போவதிலேயோ விருப்பப்படுவது கிடையாது. நன்றா இருக்க வேண்டும். சபையிலே யூதர்கள் இருக்கிறார்கள், கிரேக்கர்கள் இருக்கிறார்கள், பலதரப்பட்ட கொள்கைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அதன் மத்தியிலே ஒன்றாயிருங்கள், நன்றாய் இருங்கள். சகோதரரை, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினை இல்லாமல் ஏகமனதும் உள்ளவர்களை சீர்பொருந்தி இருக்கவும். இதனுடைய விளக்கத்தை கிரேக்கத்தை பார்க்கும் பொழுது இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச், சைக்கோ சோசியோ எக்கனாமிக் ஸ்பிரிச்சுவல், எல்லாத்திலும் நீங்க நல்லா இருக்கணும், சீர்பொருந்தி இருக்கணும். கனெக்டிங், மனசுலையும் சரி
ஹெல்த் பிசிக்கலாவும் சரி, சைக்கோ சோசியோ பிசிக்கல் எக்கனாமிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எல்லாவற்றும் நீ நன்றாக இருக்க வேண்டும். நன்றா இருக்கிறதற்கு என்ன செய்ய வேண்டும்? யூ ஹாவ் டு திங்க் இன் பாசிட்டிவ் வே. நல்ல காரியத்தை சிந்திங்க ஐயா என்று ஆண்டவர் பவுலுடைய மூலம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். சபை வளர்கிறது, சிந்தனையிலே நற்காரியங்களே சிந்தித்து செயல்படுங்கள். பிரைன் இஸ் இன்ஜூர்ட் when you start thinking negative thoughts. இது ரிசர்ச் மூலமாக வருகிற ஒரு காரியம். நல்ல காரியத்தை சிந்திக்கும் பொழுது இந்த டோப்போமின் இந்த ஸ்டிமுலேஸ் கூடுதலாக சந்தோஷமாக இருக்கிறது. நற்காரியங்களை சிந்திக்கிறதும் நல்ல காரியங்களை பார்க்கிறதும் நற்காரியங்களை பேசிக்கொள்வதன் மூலமாக இந்த பிரைன் ஹெல்த்தியாக இருக்கிறது. துயரமான செய்தியை கேட்பதன் மூலமாக நல்லது அல்லாத காரியங்களை பேசுவதும் சிந்திப்பதன் மூலமாக பிரெயின் எப்படி இருக்குதான் இன்ஜூர் ஆகிறது என்று ரிசர்ச் சொல்லப்படுகிற ஒரு உண்மை. நாம் எதை சிந்திக்கிறோம்? செயல்பாடு முக்கியம். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவது. நீ நன்றாக இருப்பதற்கு நல்ல காரியத்தை சிந்தியுங்கள். திருச்சபையிலே ஒரு நல்ல ஒரு சிந்தனை இருந்தாலே போதும். அவருடைய உள்ளம் நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும், சபை நன்றாக இருக்கும் என்கிறதை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஒன்றாயிருங்கள், நன்றாயிருங்கள். கிறிஸ்து இயேசுடைய சிந்தை என்னையா? அவர் போதித்ததை நிறைவேற்றினார். கடைசியிலே சீருடைய கால்களையும் கழுவ தொடங்கினார். தபசு நாட்கள் நம்மை தாழ்த்து அழைக்கப்படுகிறோம். கொரிந்து பட்டணத்தினுடைய உச்சக்கட்ட ஒரு பெருமை சூழ்நிலைகள் எல்லாம் பவுலடியாருக்கு தெரிந்த அக்காலகட்டத்திலே கிறிஸ்து இயேசுடைய தாழ்மையின் சிந்தை உங்களுக்கு இருக்க வேண்டும் ஐயாம் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துடைய சிந்தை ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒரு குறைபாடு இருந்தானால் மன்னித்தது போல் மன்னித்து சிந்தனை தூய சிந்தனை இருக்கும் பொழுது நன்றாய் இருப்போம். ஒன்றாயிருங்கள், நன்றாயிருங்கள். மூன்றாவதாக சொல்லுகின்றேன், சிந்திக்கின்றோம், சான்றாய் இருங்கள். விட்னஸஸ். திருச்சபை கடவுளுடைய அன்பையும் அவருடைய செயலாற்றுதலையும் வெளி உலகத்துக்கு கொண்டு செல்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன். இதெல்லாம் நாம் அறிந்த காரியங்கள். சபையின் உடைய ஒரு ஒற்றுமையின் காரியங்கள் தான் சாட்சி. இல்லை என்றால் கடவுள் வேதனைப்படுகிறார். நாம் ஒன்றாய் இல்லாததன் மூலமாக, நாம் ஒன்றாக நல்ல காரியங்களை சிந்திக்காததன் மூலமாக, செயல்படாததன் மூலமாக நம்முடைய தனிப்பட்ட பேர் டேமேஜ் ஆவதை காட்டிலும், தனிப்பட்ட பேர் சீரழிக்கப்படுவதை காட்டிலும் ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. கடவுள் வேதனைப்படுகிறார். இந்த மீடியாலே பல காரியங்களை நாம் அறியும் பொழுது, சூழ்நிலை பார்க்கும் பொழுது, திருச்சபை இல்லாத மக்கள் பார்க்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட நபரை சுட்டி காட்டுவது கிடையாது, கிறிஸ்துவுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்ற வேதனை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். 1 கொரிந்தியர் 3:23 இந்த பிரிவினை குறித்து சொல்லும் பொழுது பேசிக் கான்செப்ட், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்கள் தவறு செய்தால் கிறிஸ்துவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, நன்மை செய்யும் பொழுது கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. கடவுளுடைய திட்டத்தின்படி இந்த பட்டணத்திலே மகிமையாக எவ்வளவு பிரதானமான இடங்களிலே நாம் அறிகிறபடி கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுகிற ஆலயங்கள் திருச்சபை. இதை யாராலும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள், மிஷினரிகள், போதகர்கள் செய்த ஒரு தியாகம் மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தங்களை தாழ்த்தின மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறார். இன்றைக்கும் நம் மூலமாக மகிமைப்படுகிறார். குறைகள் இருக்கலாம், அதன் மத்தியிலே நிறைவு உண்டு. எல்லாவற்றையும் கண்காணிக்கிற ஆண்டவர் நம்மிலே நம் மூலமாக, இந்த ஆலயத்தின் மூலமாக, சபையின் மூலமாக, உங்கள் மூலமாக, என் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறார். சாட்சியாக இருக்கின்றோம், இன்னும் கூடுதலாக இருப்போம்.
ஒரு திருச்சபையின் பாரத்தை நாம் எடுக்க வேண்டும். சாட்சியுள்ள திருச்சபையாக சான்றாயிருங்கள். இங்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லும் பொழுது சொல்லுகிற காரியம், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாராம் கேள்வி எழுப்பப்படுகிறது. 13வது வசனத்திலே சேர்ந்து வாசிக்கின்றோம். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாராம். பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாராம் என்கிற சிந்தனையை இங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவிற்கு சாட்சியாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்னும் சபைக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கும் பொழுது, ஒரு யூனிட். சமீபத்திலே ஒரு சின்ன பெற்றோர் விளக்கத்துக்காக, எப்படி ஒன்றுமில்லாத ஒரு விலங்கு கூட எப்படி ஒரு யூனிட்டியா இருக்கும்போது டிராபிக் என்ன ஆயிருது, ஜாம் ஆயிருது. ரியாலிட்டி. அப்படி என்றால் திருச்சபையின் ஒற்றுமை ஒருமைப்பாடு பயணிக்கிற சூழ்நிலை வரும்போது எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு வல்லமை விளங்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யூனிட்டி ஸ்ட்ரென்த். இறுதியாக சரியாக 10 நிமிடம் இங்கு பவுலடியார் சொல்லுகிற கருத்திலே இந்த திருச்சபைக்கு இவ்வளவு கடினமான வார்த்தைகள் எழுதுகிறதை சூழ்நிலையை அறிகிறோம். இன்னும் கொஞ்சம் வீடுகளில் போய் வாசிக்கும் பொழுது இன்னும் வருகிற நாட்களை சிந்தித்தால் 1 கொரிந்தியர் முழுவதுமாக கடினமான வார்த்தைகள் கடவுள் அவர்கள் மூலமாக பேசுகிற சூழ்நிலை. அதோடைய அர்த்தம் இந்த நாள் அறிந்தபடி ஒன்றாயிருங்கள், நன்றாயிருங்கள், சான்றாயிருங்கள். இன்னொரு திருச்சபை சாட்சியான திருச்சபையாக பாராட்டு பெற்ற திருச்சபையாக இருக்கிறது. கொஞ்சம் திருப்பி வைத்துக் கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் பக்கம் 270 270. முடிந்தால் நீங்கள் டெய்லி டிவோஷன் வீடிலே தியானம் பண்ணும் பொழுது கொரிந்து நிருபத்தை வாசித்த உடனே பிலிப்பு நிருபத்தை வாசிக்க வேண்டும். அப்பதான் அந்த வித்தியாசம் தெரியும். இந்த பிலிப்பு நிருபத்திலே கடினமான சொற்கள் கிடையாது. எந்த விதமான கடினமான சொற்கள் கிடையாது. ஒரு பாராட்டு. ஆனால் இந்த திருச்சபை கஷ்டப்பட்ட ஒரு திருச்சபையாகவும் நெருக்கடிகளை சந்தித்த சூழ்நிலை இருக்கிறது. ரோமர் காலனி, அதிகாரத்துவம் இருக்கிற மக்கள், சின்ன திருச்சபை, செல்வம் குறைந்த திருச்சபை, வளர்கின்ற திருச்சபை, பாதிக்கப்பட்ட திருச்சபை, வேதனைகளை அனுபவித்த திருச்சபை, உபத்திரவங்களை சந்தித்த திருச்சபை. ரோமர் காலனி, பிலிப்பி பட்டணம், அதிகாரத்துவம், கமாண்டர் ஆபீசர் இருக்கிற சூழ்நிலைகள், அதிகாரத்துவம் இருந்த அந்த பட்டணத்திலே இந்த சபையின் காரியங்களே 10 வருடத்துக்கு பிற்பாடு இந்த சபையை உருவாக்குவதற்கு பவுலடியாரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சபை வளருகிறது. 10 வருடங்களுக்கு பிற்பாடு கடிதம் எழுதுகிறார் இந்த திருச்சபைக்கு. கொரிந்து திருச்சபைக்கு எத்தனை மாதம் கழித்து? 18 மாதங்கள். 18 மாதம் கழித்து கடினமான ஒரு காரியம். இந்த திருச்சபைக்கு 10 வருடம் கழித்து கடிதம் எழுதும்போது சந்தோஷமா இருங்க ஐயா, ஒரு சாட்சி பெற்ற ஒரு திருச்சபையாக, பாராட்டு பெற்ற திருச்சபையாக இருந்ததை அறிகிறோம். இன்னும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பவுலடியாருடைய ஒரு எண்ணம் என்ன சொல்லும்போது, சபை என்று சொன்னால் கிரேக்கர் இருக்கணும், யூதர் இருக்கணும், அங்கு ரோமானியர்கள் இருக்கணும், அடிமை இருக்கணும், ஆண் இருக்கணும், பெண் இருக்கணும், சுயாதீனம் இருக்கணும் என்கிற ஒரு சிந்தனை. எல்லாரும் கிறிஸ்துக்களாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற காரியத்திற்கு ஒரு அடிப்படையாக சந்தோஷமாக இருந்த சூழ்நிலை. எப்பொழுது சபை உருவாக்கப்படுகிறது? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே கொஞ்சம் நாம் சிந்திக்கின்றோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 16-12 ரோமர் குடியேறுதலுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து சில நாட்கள் தங்கியிருந்து ஊழியம் செய்கிறார். அந்த ஊழியத்திலே முதலாவது அந்த பிலிப்பு பட்டணத்திலே ஞானஸ்நானம் பெறுகிறது யார்? லீதியாள் என்கிற பெண்மணி. வழக்கம் போல் பெண்மணிகள் ஆற்றின் ஓரத்திலே தேவனை வணங்குவதற்கு, தொழுது கொள்வதற்கு செல்கிறார்கள். அப்படிப்பட்ட இயேசு குறித்து சொல்கிறார். 14ஆம் இடத்திலே கர்த்தருடைய இருதயத்தை திறந்தார்.
15ஆம் வசனத்தில் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு, சபை ஆரம்பிப்பதிலே முதல் ஞானஸ்நானம் ஒரு பெண்மணி. பவுலடியாருக்கு ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்துக்களாக ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, முதல் ஞானஸ்நானம் பெண்கள். சந்தோஷம் தொடர்ந்து வருகிறது. ஒரு முதலாளி அடிமையை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்கிற அல்லது சொத்து சம்பாதிக்கிற இந்த சூழ்நிலை 16ஆம் வசனத்திலிருந்து அறிகிறோம். எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள், அடிமை. 19ஆம் வசனத்தில் அவளுடைய எஜமான்கள் தங்களுடைய ஆதாயத்தை இழந்தார்கள் என்று சொல்கிற சூழ்நிலை. அந்த அடிமை ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அதே அதிகாரத்தை பின்னால் வரும்பொழுது ரோம சிறைச்சாலையிலே பவுலடியார் அடைக்கப்படும் பொழுது ஆண்டவர் அங்கு ஒரு திறந்த வாசல் எடுக்கிறார். ஓடி ஓடி செல்கிற சூழ்நிலை. ஓடவில்லையா, அங்கதான் இருக்கிறோம் என்று சொல்லும்போது சிறைச்சாலையுடைய காவற்காரர்கள் 30ஆம் வசனத்தில் ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யூதர் அல்லாதவர், ரோமர், யூதர் அல்லாதவர் என்ன சொல்லப்படுகிறது? இயேசு விசுவாசி 31ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த பிக்சர்ல பார்க்கிறோம். முதல் ஞானஸ்நானம் பெண்களின் ஞானஸ்நானம். இரண்டாவது ஒரு அடிமை ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பு சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். மூன்றாவதாக அதே அதிகாரத்திலே யூதர் அல்லாதவர், இங்கு ரோம போர் சேவகர், சிறைச்சாலையினுடைய காவற்காரர், அவருடைய குடும்பம், சபை உருவாக்கப்படுகிறது. ஆகவே பவுலடியாருக்கு ரொம்ப சந்தோஷம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்று, ஆண் என்று பெண் என்றும் இல்லை, சபை உண்டாயிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியோடு இந்த பிலிப்பு திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது, வளருகிறது. 10 வருடம் கழித்து அவர் மறுபடியும் எழுதும் பொழுதும் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி பாராட்டு பெற்ற திருச்சபை. சான்றாய் இருங்கள். இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒன்றாயிருங்கள், நன்றாயிருங்கள். ஒன்றாக இருக்கும் பொழுது ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுகிறது, மகிமைப்படுகிறது. அந்த ஒன்றாக இருப்பதற்கு இன்னும் அந்த நிருபங்களை பார்க்கும் பொழுது தாழ்மையின் சிந்தை, மன்னிப்பின் சிந்தை. தோல்வி அடைந்தது போல இருக்கலாம், கிறிஸ்துவுக்காக சகிக்க வேண்டும். சில நியாயங்களை அந்த நேரத்தில் எதிர்பார்க்க முடியாது. அநியாயம் தலைவிரித்தாடுகிற சூழ்நிலையில் இருக்கலாம், நியாயம் புறப்பட்டாட்டது போல இருக்கலாம். நம்முடைய இந்த குறுக்கீடு மூலமாக கடவுளின் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று நினைத்தால் ஒதுங்கிக் கொள்ளும் பொழுது அல்லது தாழ்மையோடு இருக்கும் பொழுது கடவுளுடைய பாரத்திலே விட்டு விட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். ஒன்றாயிருங்கள், நன்றாயிருங்கள். சிந்தித்தபடி நம்முடைய சரீரத்துக்கும் நல்லது, சிந்தனைக்கும் நல்லது, குடும்பத்திற்கு நல்லது, சபைக்கு நல்லது, சமுதாயத்திற்கு நன்றாயிருக்கிற காரியம். திருச்சபை நன்றாக இருக்கும்போது குடும்பம் நன்றாக இருக்கும், சமுதாயம் நன்றாக இருக்கும். இந்த பயணம் தொடர வேண்டும். ஆதியிலே ஏற்பட்ட இது முதல் நூற்றாண்டுடைய பிரிவினைகள் சூழ்நிலைகள் இருக்கும். சபை கூடி வருகும் பொழுது பல நெருக்கடிகள், பல காரியங்கள் இருக்கலாம். அதன் மத்தியிலே கடவுள் இருக்கிறார். கடவுளின் நாமம் தூஷிக்கப்பட என்று நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக பாராட்டு பெற்ற ஒரு திருச்சபையாக நம்முடைய திருச்சபை திகழ வேண்டும் என்கிற ஒரு பாரம் எடுத்து இந்த தபசு நாட்களில் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் 2 திருச்சபையும் அறிகின்றோம். பின்னாட்களிலே இந்த கொரிந்து திருச்சபை சிறந்து விளங்கினது, சாட்சிகள் பெருகினது. அப்படி பிரிவினையோடு இந்த சபை நிறைவேறவில்லை. 2 கொரிந்தியருடைய கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது ஒரு சாட்சியுள்ள திருச்சபையாக கொரிந்து திருச்சபையும் வாழ்ந்தது, இல்லை என்று சொல்ல முடியாது. எந்த திருச்சபையும் நாம் நியாயப்படுத்த முடியாது. கடவுள் ஒருவரே நியாயாதிபதி. சபையின் சூழ்நிலையிலே பிசாசானவன் கொண்டு வருகிற ஒரு ஆயுதம். இது நமக்கும்
பிசாசுக்குள்ள போராட்டம் அல்ல. கடவுளின் நாமத்தை தூசிப்பதற்காக, கடவுளின் நாம் மையப்படக்கூடாது என்பதற்காக எடுக்கிற முதல் ஆயுதம் கொரிந்து திருச்சபையில் இருந்த டிஸ்யூனிட்டி. இந்த தவச நாட்களில் நம்மிலே குறைவுகள் இருக்கலாம். அதை மத்திய ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உண்டாயிருக்கவும், நன்றாயிருக்கவும், சான்றாயிருக்கவும் கிருபையை தாரும் என்று அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒண்டிப்பை நோக்கிய புனித பயணம். நாம் ஒன்றாயிருக்க அழைக்கப்படுகிறோம், நன்றாயிருக்க அழைக்கப்படுகிறோம், சான்றாயிருக்க அழைக்கப்படுகிறோம். ஒன்றாயிருப்போம், நன்றாயிருப்போம், சான்றாயிருப்போம். இந்த பயணம் தொடரட்டும், தொடரட்டும். கிறிஸ்துவனுடைய வருகை வரை இந்த பயணம் தொடரட்டும். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இந்த ஒன்றிணைப்பு பயணத்திலே கடவுள் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென்.